Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல் வைத்த நகைகளை வீட்லயே எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஜுவல் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போறேன். நீங்க கவரிங் சரி தங்க நகையா இருந்தாலும் சரி இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஜுவல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா பூந்தி கொட்டை. இது நான் இன்னைக்கு 2 எடுத்துக்கிட்டேன். இதை உடைச்சி உள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி தண்ணியில போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு 2 மணி நேரம். இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. நம்ம கைகளாலே இந்த பூந்தி கொட்டைகளை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதோட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில இறங்குற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதோட தோலை மட்டும் நம்ம இந்த தண்ணியில இருந்து எடுத்துடலாம். அடுத்து நமக்கு எந்த நகை க்ளீன் பண்ணணுமோ அதை இந்த தண்ணியில போட்டு விட்டுடலாம். இதோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இந்த அளவுக்கு சேர்த்து இந்த தண்ணியில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து இந்த ஜுவல்ல நம்ம கையால எடுத்துட்டு டூத் பிரஷ் வச்சு இந்த தண்ணியில தொட்டு தொட்டு நம்ம இந்த ஜுவல்ல நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கல் வைத்த நகைன்றனால நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். பொறுமையா தேய்ங்க. நீங்க ஃபாஸ்டா தேய்க்கலாம். ஆனா அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். இதே மெத்தட் தான் நீங்க கவரிங் நகைக்கும் பயன்படுத்தலாம். தங்க நகைக்குமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பயன்படுத்தப்படும் பூந்தி கொட்டை பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இத சோப் நட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால கல் நகைகள்ல இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் பீசுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். புதுசு மாதிரியே சூப்பரா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம வேற ஒரு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கைகளாலே லைட்டா 1 டைம் தேய்ச்சி விட்ட மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ரிசல்ட் தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு பிரைட் ஆகி இருக்கு. அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இப்போ இதை ஒரு காட்டன் டவலால நல்லா கம்ப்ளீட்டா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா பளபளப்பா இருக்கு. நான் ஏற்கனவே கவரிங் நகைகளை அதாவது கல் வைக்காத கவரிங் நகைகளையும் தங்க நகைகளையும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கல் வைத்த நகைகள் எல்லாரும் நைட் டைம்ல ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்ல தான் வியர் பண்ணுவாங்க. அதனால நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தாங்கன்னா யாருமே இது பழசுன்ட்டோ கருத்து போன நகைனோ சொல்லவே மாட்டாங்க. புதுசு மாதிரியே சூப்பரா நல்லா கிளிட்டர் ஆகுது பாருங்க. இனிமேல் உங்களோட கல் வைத்த நகை அழுக்காகிட்டாலோ எண்ணெய் பிசுக்கு ஃபார்ம் ஆயிட்டாலோ கவலையே படாதீங்க. இந்த சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி சூப்பரா க்ளீன் பண்ணி புதுசு போல மாத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.